அன்னை தமிழுக்கு வணக்கம். இன்றைய பதிவிலே மாணவர்களுக்கான ஒரு சிறிய அறிவுரை. இன்றைய இளைய சமுதாயம் எப்படி ஒரு படிப்பின் மீது ஆர்வம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு உண்டான மிகச்சிறிய ஒரு அறிவுரை. பரீட்சைக்கு படிப்பதென்பது வேறு, வாழ்க்கைக்கு படிப்பதென்பது வேறு. இரண்டும் ஒரு காலகட்டத்தில் இணைய வேண்டும். ஒரு மனிதன் வாழ்க்கையில் முன்னேற 3 லட்சியங்களைத்தான் அடைய விரும்புகிறான். அதை நம் பெரியோர்கள் சச்சிதானந்தம் என்பார்கள். சத் என்பது உயிர், நோய் நொடியின்றி உயிரோடு வாழ வேண்டும். சித் என்பது அறிவு. ஒரு மனிதனின் லட்சியம் அவன் பேரறிஞனாக பிறர் போற்ற புகழோடு வாழ வேண்டும். ஆனந்தம் என்பது வாழ்க்கையில் அடிப்படை தேவை. ஒரு மனிதன் எந்த நிலையில் இருந்தாலும் வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்காக இயங்குகிறான். இந்த 3ஐயும் பெற பேரறிஞர்கள் தங்கள் அனுபவத்தை தோய்த்து எழுதிய நல்ல புத்தகங்கள் மிகவும் உதவும். நல்ல நூல்கள் நம்மிடம் இருக்கும் வரை வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். வீட்டிற்கு சமையலறை எவ்வளவு அவசியமோ அதுபோல் நீங்கள் பெறப்போகும் வெற்றிக்கு உங்களை சமைக்கும் நூல்களும் நண்பர்களும் தேவை. நூல்கள் இல்லாத வீடு இருண்ட வீடுதான். படிக்க நேரமில்லையே என்று நீங்கள் கூறுவது எனக்கு புரிகிறது. ஒரு வெற்றியாளன் தனக்கு நேரமில்லை என்று என்றும் சொல்வதில்லை என்கிறது ஒரு ஆங்கில பழமொழி. உங்களுக்குள் முதலில் வாசிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். புத்தகங்கள் உங்களை உங்கள் நிரந்தர நண்பர்களாக்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை நிச்சயமாக தெரியும். வெற்றி வந்து உங்கள் கதவை தட்டும், மகிழ்ச்சி வரவேற்கும். அதெல்லாம் சரி, எதை வாசிப்பது, எப்படி வாசிப்பது போன்ற உங்கள் உள்ளத்தில் எழும் பல கேள்விகளுக்கு இதோ சில யதார்த்தமான உண்மைகள். எழுதுகோல் தெய்வம், இந்த எழுத்தும் தெய்வம் என்ற பாரதியின் பாதையில் நல்ல லட்சிய வேட்கையுள்ள படைப்பாளிகளின் நூல்கள்தான் இந்த சமுதாயத்தை சுத்தமாக சலவை செய்ய முடியும். மன்மத எழுத்துக்களை தேடி அலைந்து நேரத்தை விரயம் செய்யும் இந்த சமுதாயத்திலே மனிதநேய எழுத்தாளர்களுக்கு மரியாதை இல்லை. இங்கே திருக்குறளும் நாலடியாரும் மாணவர்களால் பரீட்சைக்காக மனப்பாடம் செய்யப்படுகின்றன. சில சமயம் கேள்வித்தாளில் வரும் விருப்ப விடையில் சாய்ஸாக விடப்படுகின்றன. அதைவிட திருவாசகம், திருமந்திரம், திருவருட்பா போன்ற ஆன்மீக நூல்கள் மாணவர்கள் விரும்பாத பாடங்களாகவே காட்சி தருகின்றன. நல்ல எழுத்துக்களை தேடி படிக்கும் மனோபாவம் மக்களிடையே மலர வேண்டும். இந்தியர்கள் படிப்பதற்கு நேரமில்லை என்று சொல்கிறார்கள். எங்கே சார் படிப்பதற்கு நேரம் என்று கேட்கும் மனிதர்களை நான் வேடிக்கையாக பார்ப்பதுண்டு. அவர்களுக்கு நான் சொல்ல விரும்புவதெல்லாம் இதுதான். ஒரு இந்திய பெண் தொலைக்காட்சியில் தினசரி 5 மணி நேரமும் ஆண் 4 மணி நேரமும் செலவிடுவதாக ஒரு ஆய்வு கூறுகிறது. ஒரு சீரியல் 30 நிமிடம் என்றால் அதில் விளம்பரம் 10 நிமிடங்கள். சீரியல் 20 நிமிடம் போகிறது. இதை பொறுமையாக ரசித்து பார்க்க நமக்கு நேரம் இருக்கிறது. நம்முடைய இந்தியர்கள் இணையதளத்திலே, ஃபேஸ்புக்கில், ஃபோனில் மணிக்கணக்கான நேரத்தை செலவழிக்கிறார்கள் என்பது இந்த ஆய்வு. இதை கொஞ்சம் குறைச்சி கொள்ளலாமே. கொஞ்சம் படிக்கவாவது நிச்சயம் நேரம் இருக்கும். எந்த வேலை செய்தாலும் காதில் ஒரு ஹெட்ஃபோனை மாட்டிக்கொண்டு செல்லும் பழக்கம் இன்றைய இளைஞர்களிடம் உண்டு. இது அவர்கள் செய்யும் பணியில் கவனத்தை சிதறடிக்கும் என்பதை சிறிதேனும் உணர வேண்டும். குறிப்பாக வாகன விபத்துகளுக்கு இது காரணமாவது உண்டு. சிலர் புத்தகத்தை எடுத்தாலே எனக்கு தூக்கம் வந்து விடுகிறது என்பார்கள். காரணம் என்ன தெரியுமா? படிக்க நல்ல நேரத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். புரியவில்லையா? நீங்கள் தேர்ந்தெடுக்கும் புத்தகத்தில் உங்களுக்கு ஆர்வம் இருக்க வேண்டும். எடுத்துக்காட்டாக கண்ணீர் இல்லாமல் கர்நாடக இசை என்ற சுஜாதாவின் புத்தகத்தை படிக்கலாமே. அதை விடுத்து 1500 ராகங்களுக்கான ராக சஞ்சாரம் என்ற ஆய்வு புத்தகத்தை இடுப்பிலேயே படித்தால் என்ன ஆகும்? வாசிப்பு என்பது முழுக்க முழுக்க மனம் சார்ந்தது. ஒரு நல்ல புத்தகத்தை நமது ரசனையின்படி, நமது ஆர்வத்தின்படி, நமக்கு அந்த புத்தகத்தின் கருத்தின் ஆழத்தின் ஒரு நல்ல நண்பனை தேர்ந்தெடுப்பது போல தேர்ந்தெடுக்க வேண்டும். எந்த புத்தகமும் எடுத்த எடுப்பிலே 100% புரியாது. திரும்ப திரும்ப படிக்க வேண்டும். புரியாத கருத்துக்களை நம் வகுப்பு நண்பர்களோடு விவாதிக்கலாம். ஆசிரியர்களை அணுகி விளக்கம் பெறலாம். நூலகத்திற்கு சென்று அதை விளக்கும் புத்தகங்களை படிக்கலாம். இவ்வாறு ஐயம் தெளிவுற கற்ற கருத்துக்களை நமது நினைவில் என்றும் நிலைத்து நிற்கும், தெளிவாக பதியும். ஒன்றை மட்டும் மாணவர்கள் நினைத்து வைத்து கொள்ள வேண்டும். நாம் பரீட்சைக்கு ஆக மட்டும்
படிப்பதல்ல. நாம் பரீட்சைக்காக மட்டும் படிப்பதல்ல, தகவல் அறியும், அதை சிந்தித்து சிறந்த தெளிந்த ஆய்வியல் அறிவும் பெற்றால் அவ்வறிவு நம்மை எங்கும் பயன்பட்டு முதன்மை பெறச் செய்யும். மறுபடியும் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நம்ம படிக்கிற படிப்பு பரீட்சைக்காக மட்டுமல்ல, தகவல் அறியவும் அதை சிந்தித்து சிறந்த தெளிந்த ஆய்வியல் அறிவும் பெற்றால் அவ்வறிவு நம்மை என்றும் எங்கும் பயன்பட்டு முதன்மை பெறச் செய்யும். வாசிப்பு என்பது உணவை ரசித்து ருசித்து புசிப்பதைப் போல மனம் மகிழ்ந்து ஈடுபாட்டோடு செயல்பட வேண்டிய விஷயமாகும். சான்றாக புதுக்கவிதைகள், திருவாசகம், திருவருட்பா அதை பரீட்சைக்கு படிப்பது போல் ஒரு சிரமமான வேலையை மாற்றிவிடக்கூடாது. படித்தது புரியவில்லையே என கலங்க வேண்டாம். வாசிப்பு பழக்கம் அதிகரிக்க படிப்பதையெல்லாம் அறிந்து கொள்ளும் திறன் தானாக வளரும். புத்தகத்தை கொஞ்சம் தள்ளி வைத்து கொண்டு படித்தால் ஒரே சமயத்தில் அதிக வார்த்தைகள் கண்ணுக்கு தெரியும். மனதில் எதிரொலிக்காமல் படித்தால் படிக்கும் வேகம் கூடும். ஒரு நிமிடத்தில் சுமார் 200 வார்த்தைகள் படிப்பவர் 400 வார்த்தைகள் அளவு படிக்கும் வேகத்தை அடைவர். வாசிப்பு பழக்கத்தை மேம்படுத்த மென்பொருள்கள் உதவும், இணையம் கை கொடுக்கும். ஆனால் புத்தகத்தை பொறுத்துதான் வேகம் கைகூடும். சில புத்தகங்களை சுவைக்கலாம், சிலவற்றை அப்படியே விழுங்கிவிட வேண்டும். சில புத்தகங்கள் மட்டுமே கொஞ்சம் கொஞ்சமாக அசை போட்டு ஜீரணிக்க வேண்டும் என்பது ஆங்கில அறிஞர் பேகன் சொன்ன கருத்து. ஆரம்பகால வாசகர் படிப்பதை ஒரு முறைப்படுத்தும் பழக்கத்தை கொள்ள வேண்டும். முதலில் புதுக்கவிதை, பின் பெருங்கவிதை, பின் சிறுகதை, அதற்கு பின் நாவல்கள், பின் பெருநூல்கள் என தொடர வேண்டும். பிறகு படிப்படியாக உலக நட்போடு ஒட்டி நமது வாசிப்பு அமைய வேண்டும். நல்ல ஆழமான சுவையான சிந்திக்க வைக்கும் செய்திகளை குறிப்பெடுக்க வேண்டும். புத்தகங்களுக்கு என்று பணம் ஒதுக்க வேண்டும். நூலகம் செல்வதை வழக்கமாக்கி கொள்ள வேண்டும். நம் வீட்டில் ஒரு நூலகத்தையே அமைத்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி லட்சக்கணக்கான புத்தகங்கள் என்னைப்படி என்று கூத்தாடி கொண்டிருக்கின்றன. படித்தால்தான் வெற்றி. கல்வி கரையில, கற்பவர் நாள் சில, மெல்ல நினைக்கில் பிணிபல என்ற நாலடியாரின் வழி நின்று கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற வள்ளுவத்தை வாழ்க்கையாக்கி நாட்டிற்கு பெருமை சேர்ப்போம். வாழ்க தமிழ், வளர்க நமது படிப்பு ஆர்வம். நன்றி, வணக்கம்.